வணக்கம். நம்மளோட HTML சீரீஸ்ல நம்ம நிறைய HTML tags பத்தி பார்த்தோம். நம்ம சீரீஸ பார்த்த ஒரு ஒன் ஆஃப் தி வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா ஓவர்ஃப்ளோ, ஃப்ளோட், இன்லைன் பிளாக் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இத பத்தி பார்க்கலாம். ஓவர்ஃப்ளோவும் ஃப்ளோட்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். நம்மளோட வெப்பேஜ வந்து நம்ம இன்னும் லுக்கா கிரியேட் பண்ண இந்த ஆட்ரிபியூட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்லைன் பிளாக்ன்றது வந்து ஒரு ஆப்ஷன், ஒரு ஆட்ரிபியூட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இது. இது இல்லாம இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்றதையும் நாம பார்க்கலாம். ஓவர்ஃப்ளோ, ஃப்ளோட் அண்ட் கிளியர், பிளாக், இன்லைன், டிஸ்ப்ளே இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வெப்பேஜ்ல கொடுக்குற டெக்ஸ்ட், இமேஜஸ் இது இல்லாம இன்னும் நிறைய HTML tagsல வந்து எப்படி வந்து ஸ்டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம இமேஜஸ், டெக்ஸ்டோட ஸ்டைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இது மூலமா நம்மளோட வெப்பேஜ் வந்து இன்னும் லுக்கா அட்ராக்டிவா கிரியேட் ஆகும். முதல்ல ஓவர்ஃப்ளோன்ற ஆட்ரிபியூட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்றோம். அந்த பேராகிராஃப் வந்து ரொம்ப பெரிய லாங் டெக்ஸ்டா வந்து இருந்துச்சுன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வெப்பேஜ்ல அப்படியே கொடுக்கறத விட அந்த பேராகிராஃப்க்கு வித் அண்ட் ஹைட் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட வித் அண்ட் ஹைட் வந்துடும். அதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோன்ற ஆட்ரிபியூட் வந்து ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட்ல நான் கொடுத்து அதில் ஹிட்டனோ ஸ்க்ரோலோ ஆட்டோவோ கொடுக்கறது மூலயமா நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப் வந்து என்னால் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஓவர்ஃப்ளோன்ற ஆட்ரிபியூட் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது நம்ம டெக்ஸ்ட் எந்த இடத்துலலாம் கொடுக்குறோமோ நம்மளோட வெப்பேஜில் நமக்கு தேவைப்படும் போது இந்த ஓவர்ஃப்ளோன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளோட் அண்ட் கிளியர். இந்த ஃப்ளோட்ன்ற ஆட்ரிபியூட் வந்து இமேஜ் வந்து லெஃப்ட் ரைட் சைடில் வேணுமான்ற அலைன்மெண்ட்டுக்காக இந்த ஃப்ளோட்ன்ற ஆட்ரிபியூட் கொடுக்குறோம். கிளியர் வந்து நம்ம பேராகிராஃப் கொடுக்குறோம்னா அந்த பேராகிராஃப்ல கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் வேணுமா லெஃப்ட் சைடில் வேணுமான்றதை அலைன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த கிளியர் வந்து எப்போ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஒரு இமேஜ் கொடுத்து 3 பேராகிராஃப் வந்து கிரியேட் பண்ணுறோம். எனக்கு வந்து இமேஜுக்கு சைட்லேயே வந்து அந்த பேராகிராஃப் தேவைன்னா நான் இமேஜ் கொடுத்துருப்பேன்ல அதில் வந்து ஸ்டைலில் ஃப்ளோட்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்து நான் லெஃப்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து இமேஜ் வந்துடும். ரைட் சைடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்துருக்க அந்த 3 பேராகிராஃப் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். எனக்கு வந்து 2 பேராகிராஃப் மட்டும் எனக்கு இமேஜுக்கு சைடில் இருந்தால் போதும். இன்னொரு பேராகிராஃப் வந்து எனக்கு அந்த இமேஜுக்கு கீழே வேணும்னா அப்போ இந்த கிளியர்ன்ற ஆட்ரிபியூட் வந்து எந்த பேராகிராஃப் எனக்கு கீழே வேணுமோ அந்த பேராகிராஃப்ல நான் கிளியர்னு கொடுத்து இமேஜ் வந்து இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் நான் கிளியர் லெஃப்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த இமேஜ்க்கு கீழே அந்த பேராகிராஃப் வந்துடும். ஸோ இதுதான் ஃப்ளோட் அண்ட் கிளியர் ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் வந்து இமேஜ் பேராகிராஃப் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிளாக் அண்ட் இன்லைன் எலமெண்ட். இந்த பிளாக்ன்ற எலமெண்ட்க்கு வந்து நான் HTML யூஸ் பண்ண HTML tags யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். H1 to H6 tags வந்து பிளாக் டாக்ஸ்ன்னு சொல்லலாம், பேராகிராஃப் டேக்ஸ் சொல்லலாம், டிவிஷன் டேக்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ஹெட்டிங் 1 கொடுத்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம நார்மலாக கீழே டெக்ஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல அதை சேவ் பண்ணி நம்மளோட வெப் ப்ரௌசர் போய் பார்த்தோம்னா நம்ம ஹெட்டிங் வந்து ஜஸ்ட் HTML டுட்டோரியல் கொடுக்குறோம். அது மட்டும்தான் வந்து நமக்கு ஹெட்டிங் 1ல இருக்க போகுது. மீதி இருக்க சைடில் வந்து பிளாங்க் ஸ்பேஸாக தான் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம அடுத்தது டெக்ஸ்டாக தான் கொடுத்துருக்கோம். அது நமக்கு வந்து அந்த ஹெட்டிங்க்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாமல் கீழே வந்து அடுத்த ஒரு லைனில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், டிவிஷன் டேக்ஸில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து அந்த ஃபுல் வித்தையும் வந்து எடுத்துக்கும். இதுதான் பிளாக் எலிமெண்ட். அடுத்து இன்லைன் எலிமெண்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஸ்பான் டேக், ஆங்கர் டேக், இமேஜ் டேக் சொல்லலாம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து ஒரே லைன்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். நான் இந்த ஸ்பானுக்கு வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கு. இதுக்குள்ள வந்து நான் ராஜேஷ், சுரேஷ் இந்த மாதிரி ஒரு 5 நேம் வந்து டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணி என்னோட வெப்பேஜில் போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா
நான் கொடுத்துருக்க இந்த 5 நேமே வந்து நான் அடுத்தடுத்த லைன்ல கொடுத்துருக்கேன் என்னோட HTML டாக்குமெண்ட்ல. ஆனா என்னோட வெப்பேஜ்ல வந்து எனக்கு இந்த 5 லைனுமே ஒரே லைன்ல டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் வந்து இன்லைன் எலமெண்ட். இந்த பிளாக் இன்லைன் எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன் வந்து எந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கொடுப்போம்னா டிஸ்ப்ளேன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான். டிஸ்ப்ளேன்ற ஆட்ரிபியூட் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட், இமேஜ், நம்ம வெப்பேஜ்ல கிரியேட் பண்றோமோ நினைக்கிறோமோ அந்த டிஸ்ப்ளேன்ற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தா அந்த ஆப்ஷன்ஸை பொறுத்து நம்மளோட வெப்பேஜ்ல அது டிஸ்ப்ளே ஆகும். இன்கேஸ் டிஸ்ப்ளேல நான் நன்னு கொடுத்திருந்தா நம்ம HTML டாக்குமெண்ட்ல நம்ம டெக்ஸ்ட் கொடுத்திருந்தா கூட நம்மளோட வெப்பேஜ்ல அது டிஸ்ப்ளே ஆகாது. ஏன்னா நான் டிஸ்ப்ளே வந்து நன்னு கொடுத்ததுனால என்னோட வெப்பேஜ்ல அது டிஸ்ப்ளே ஆகாது. இது இல்லாம இன்லைன் பிளாக்னு ஒன்று இருக்கு. நம்ம பேராகிராஃப்குள்ளேயே இன்லைன் வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த இன்லைன் மட்டும் பிளாக் பண்ற மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது எப்படின்றதையும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஆட்ரிபியூட்ஸை ப்ராக்டிக்கலா நோட்பேட்ல டைப் பண்ணி அதோட அவுட்புட் வந்து HTML பேஜ்ல எப்படி வருதுன்றத பார்க்கலாம். என்னோட லேப்டாப்ல டாஸ்க் பார்ல நான் சர்ச்ல போய் நோட்பேட்++ன்னு டைப் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த நோட்பேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல நான் ஆல்ரெடி ஒரு நியூவா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். HTML யூஸ் பண்ணி ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ண என்னென்ன பேசிக்கான HTML டேக்ஸ் தேவையோ அதெல்லாம் நான் வந்து இங்க டைப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டைட்டில்ல வந்து இன்னைக்கு நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதனால ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதுல ஃபைல் நேம் வந்து நான் ஆட்ரிபியூட் கொடுக்குறேன். .html டைப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எனக்கு இது டெஸ்க்டாப்ல வேணும். நான் டெஸ்க்டாப்ல கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். என்னோட டெக்ஸ்ட் எல்லாம் HTML டாக்குமெண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. முதல்ல நம்ம ஓவர்ஃப்ளோன்ற ஆட்ரிபியூட் பத்தி பார்க்கலாம். அதுக்கு நான் பேராகிராஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள ஒரு பேராகிராஃப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிட்டு நம்மளோட HTML ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து என்னோட HTML டாக்குமெண்ட்ல ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் என்னோட வெப் பேஜ்ல எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ நான் போய் என்னோட HTML டாக்குமெண்ட்ல பேராகிராஃப்ல ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணி இந்த பேராகிராஃப்க்கு வந்து நான் கலர் கொடுக்குறேன். ப்ளூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி என்னோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாம் ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஸ்டைல் என்ற ஆட்ரிபியூட்ல நான் வந்து வித் அண்ட் ஹைட் கொடுக்குறேன். வித் வந்து 50% கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து 80 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து வித் வந்து 50% மட்டும் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஹைட் வந்து 80 பிக்சலுக்கு வந்திருக்கு. இப்போ நான் இதுல வந்து பார்டர் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் பார்டர்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். என்னோட பேராகிராஃப்க்கு வந்து எனக்கு பார்டர் தேவை. ஸோ நான் பார்டர்னு கொடுத்து எனக்கு வந்து ஒரு 6 பிக்சல் வந்து தேவை அந்த பார்டரோட திக்கு. ஸோ நான் 6 பிக்சல் கொடுத்து அந்த பார்டரோட கலரையும் நான் மென்ஷன் பண்றேன். அதுக்கு பார்டர் கலர்னு டைப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரெட் கலர்ல வேணும் அந்த பார்டரோட கலர். அந்த பார்டர் வந்து எனக்கு சாலிடா வேணுமா, டாட்டடா வேணுமா, டேஷா வேணுமான்றத நான் வந்து மென்ஷன் பண்றேன். அதே பார்டர் ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி எனக்கு வந்து சாலிடா இருந்தா போதும். ஸோ நான் சாலிட் கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி என்னோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். நான் கொடுத்துருக்கக்கூடிய பேராகிராஃப்க்கு எனக்கு வந்து பார்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேராகிராஃப்ல நான் ஓவர்ஃப்ளோ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ நான் கொடுத்துருக்கல இந்த பேராகிராஃப் இதை வந்து நான் காப்பி பண்ணி இந்த பேராகிராஃப் டேக்குள்ளேயே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இங்க இருக்கு. இதுக்குள்ளேயே வந்து நான் வந்து இந்த பேராகிராஃபோட சென்டென்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபைல போய் சேவ் பண்ணிட்டு HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன்.
நான் வந்து வித் அண்ட் ஹைட் கொடுத்ததுனால அந்த வித் அண்ட் ஹைட்டுக்கு மட்டும்தான் பார்டர் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. அதுக்குள்ள மட்டும்தான் வந்து எனக்கு பாதி டெக்ஸ்ட் விசிபிள் ஆகுது. மீதி டெக்ஸ்டும் எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த ஓவர்ஃப்ளோன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். இப்போ ஸ்டைல்ல போய் நான் ஓவர்ஃப்ளோ டைப் பண்ணிக்கிறேன். இல்ல ஓவர்ஃப்ளோல நமக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹிடன், செகண்ட் ஸ்க்ரோல், தேர்ட் ஆட்டோ. இந்த 3 ஆட்ரிபியூட்டும் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம். ஓவர்ஃப்ளோ வந்து நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஹிடன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் வந்து வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். நான் கொடுத்துருக்க வித் அண்ட் ஹைட் வந்து எந்த அளவுக்கு எனக்கு டிஸ்பிளே ஆகுதோ என்னோட வெப்பேஜ்ல அந்த அளவுக்கு மட்டும்தான் எனக்கு டெக்ஸ்டும் டிஸ்பிளே ஆகுது. மீதி இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே வந்து எனக்கு ஹிடன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைன்னா இந்த ஹிடன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மேக்சிமம் ஹிடன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்க்ரோல்ன்ற ஆப்ஷனும் ஆட்டோன்ற ஆப்ஷனும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஸ்க்ரோல் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இப்ப ஓவர்ஃப்ளோல ஸ்க்ரோல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும். இப்படி நான் ஸ்க்ரோல் பண்ணது மூலமா நான் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை வந்து நான் ஃபுல்லா வந்து இந்த வித் அண்ட் ஹைட்குள்ளே என்னால ரீட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து நம்மளோட வெப்பேஜ்ல நம்ம நிறைய டெக்ஸ்ட் கொடுத்துருந்தா, நிறைய பேராகிராஃப் கிரியேட் பண்ணியிருந்தா, சில பேராகிராஃபையும் வந்து நம்மளோட வெப்பேஜ்ல மென்ஷன் பண்ணோம்னா அப்போ வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் டாக் யூஸ் பண்ணி அதுல ஓவர்ஃப்ளோன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்டா ஆட்டோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வெறும் வெர்டிகல் ஸ்க்ரோல்ன்ற ஆப்ஷன் மட்டும் தான் வரும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் டேக்குள்ள தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால நமக்கு ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் வந்து இங்க டிஸ்பிளே ஆகல. இன்னைக்கு வந்து நம்ம ஓவர்ஃப்ளோன்ற ஆட்ரிபியூட் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றத மட்டும் தான் பார்த்தோம். அடுத்த வீடியோல ஃப்ளோட், கிளியர், டிஸ்பிளே ஆட்ரிபியூட் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம். தேங்க்யூ.